ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்குமே ஒரு தோட்டம் விலாக் தாங்க. லாஸ்ட் டைம் அக்கா வீட்டு தோட்டம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இவங்க தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டுக்கு பக்கத்து வீடு தாங்க. அக்காவோட ஃப்ரெண்டு தான் இவங்க. எனக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டுங்க. ரொம்ப ஸ்வீட்டு. இவங்க வீட்டு தோட்டமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அதுவும் இவங்க தோட்டத்தில் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த பாவக்காய் செடி தாங்க. அந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள், இதோ அதுதான். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக தழைஞ்சிருந்ததுங்க. பாவக்காய் மட்டும் கிட்டத்தட்ட 2 கூட வந்திருக்குங்க. அந்த அளவுக்கு பாவக்காய் இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்களேன், எங்கேயுமே பாவக்காய் இல்லாத மாதிரியே இருக்குது. அங்கங்கே உள்ளே வந்து அத்தனை ஒளிஞ்சிருந்ததுங்க. அதுவும் இவங்க வீட்டு தோட்டத்தில் கோவச்செடியுமே இருந்ததுங்க. கோவச்செடி வந்து நான் இது வரைக்கும் யாரோட தோட்டத்துலையுமே வளர்த்தி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் நானுமே அதை ட்ரை பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா, போனா வீட்டில் ஒரு 4 செடி வந்து மண்ணிலேயே வச்சுட்டாங்க. அதோ இந்த செடிலாம் தான். இது வந்து நல்லா தழைஞ்சிருதுங்களாம்மா வருஷம் வருஷம். நானும் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணணுங்க. மல்ச் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இது வந்து வச்சே 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நல்லா வருதுன்னாங்க. சரிங்க, வாங்க நம்ம அப்படியே தோட்டத்தை வந்து அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஹாய் பூனா. ஹாய் நிதி. இங்கே பாருங்க, இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு போனா, எங்கள் அக்கா சொல்லுவேன் இல்லைங்களா, வளரக்கான்னு சொல்லிட்டு அவனோட பக்கத்து வீடு. எல்லாருமே இங்கே கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் கார்டன் எப்படி இருக்குதுன்னு. அதுவும் இந்த பூவை பார்க்கும்போதே எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக வச்சுருக்காங்க. இன்னும் பூனா வந்து ஹார்வெஸ்ட் ஆரம்பிக்கல. நான் வரேன் பூனா, அதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொன்னேன். பூனா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் பூனா? நம்ம கோவக்கால்லேருந்து ஆரம்பிக்கலாம் நித்யா. பூனா இது என்ன வெண்டைக்காய் வெரைட்டி இது? இது ஒரு டைப் ஆஃப் வெண்டைக்காய் வெரைட்டி. வளர் அந்த கொம்பன் சம்திங் யானை தந்தமா? இது அது அதோட மினியேச்சர். வளர் 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 என்ன வெரைட்டி? இந்த வெண்டைக்காய் வந்து இங்க யுஎஸ் இதுல சொல்றாங்க ஓக்கர், அந்த பெருசு பெருசா குண்டு குண்டா இருக்கு. பட் அது அதை விட பெருசா எல்லாம் இருக்குது. ஆனா இது முத்திடுச்சா? நான் முத்துனது இல்லையா பிஞ்சு? இது வந்து முத்திருச்சு. 2-3 நாளா பறிக்காதனால இது எவ்வளவு குண்டா இருக்குன்னு பாருங்க. இது வேணா முத்தல, இதெல்லாம் முத்தல. இது 2 முத்தி. இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசு பெரிய வெரைட்டி. ஆனா இவ்வளவுதான், இதுதான் ஹைட் சைஸ். ஆனா டேஸ்ட் வந்து நார்மல் வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும். வளவளப்பு ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒரு டேஸ்ட் தான். ஓ, நீ கோவக்காக்கு தனியாக பந்தல் போட்டிங்களா? சூப்பர். ஆமாம் நித்யா. அண்ணன் தானே போட்டாங்க? எல்லாம் அவர் தான். நம்மளாம் வந்துட்டு விதை போட்டு சூப்பராக வைக்கிறது அந்த கோவக்காயை பார்க்கும்போது. இந்த டைம் ஹார்வெஸ்டிங் கூட அண்ணன் தான் தெரியுமா? ஆமா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கணவன் மனைவிங்கிறது என்னது சொல்லுங்க. ஒருத்தரே வேலை பண்ணோம்னா எப்படி? அண்ணா உண்மை பேசிட்டு இருந்தாங்கண்ணா. ஆமா, குடும்பம்னு இருந்தா 2 பேரும் சேர்ந்து செய்யறதா குடும்பம். ஒருத்தரே எப்படி? மேல மேல இங்க தலைக்கு மேலே ஒன்று இருக்குதோ. இங்க ஒன்று இருக்கு போனா. இந்த வரேன். நான் கோவக்காய் செடியை இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி காய் வந்துருக்குறது பழம் பார்த்துருக்குறேன். இங்கே அங்கே தான் போனா. பூனா இங்கே இருக்கு போனா. 2 இருக்குது. பூனா இன்னொன்று இருக்குது. நான் அந்த பக்கம் வந்து குடிச்சிட்டு அக்கா சூப்பராக இருந்திருக்கு கோவக்காய். இல்லை என்னது லாஸ்ட் இயர் செம்மையா வந்து நித்யா. ஆமா, வருஷம் தான் அந்த லாங் பீன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. கரெக்ட். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஹார்வெஸ்ட் எதுனா? ஆனால் இது நிறைய கொடி படுறதுக்கு முன்னாடியே வந்து காய் வந்துடும் போல இருக்குதே. இல்ல இல்ல, இது நல்லா ஓரளவுக்கு கொடி மேல படர்ந்ததுக்கு அப்புறம் தான். எப்ப இருந்துக்கா வரும் காய்? இந்த காய் காய்ச்சிருக்கு. ஓ, சம்மர் ஸ்டார்ட் ஆனதுல காய்ச்சிருக்கு. பீக் சம்மர்ல காய்க்கிறது இல்ல, ரொம்ப வெயிலா இருந்தா. கொஞ்சம் வெயில் குறையிற டைம்ல தான் வருது. ஆமா, லாஸ்ட் இயருமே வந்து நிறைய கட் பண்ணி ஃப்ரீஸ் எல்லாம் பண்ணிருந்தோம். ஆனா வெண்டைக்காய் ஆச்சு கோவக்காய் இருக்கிறதே தெரியல. கலரு இந்த இலையோட இது. நீங்களும் பஜ்ஜி போடுங்களா போனா? கோவக்காய் நான் பஜ்ஜி போட்டது கிடையாது. ஒன்லி ஃப்ரை. இலையிலையா? இல்ல, நான் அது வரைக்கும் ட்ரை பண்ணல. என்ன பண்ணுவோம்? அப்படியா? நான் ட்ரை பண்ணுவோம் போனா நம்ம. கரெக்ட். உங்களுக்கு ரெசிபி வேணுமாக்கா? வேண்டாம், நல்லா ஹெல்த்தியா இருக்கும். பண்ணிக்க. எதை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கிளியரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது ரொம்ப முத்திருச்சு.
சரி விதைக்கு இருந்துட்டு போது விடுங்க. ஆனா விதைக்கு முத்துனதை வந்து விதைக்கு விட்டுடலாம். இந்த தடவை இதை எடுத்துருங்க. இல்லை விதைக்கு இருந்தால் இருந்துட்டு போகுது. இந்த தடவை அப்படியே விட்டுருவோம். எப்படி நமக்கு வேணுமில்ல. ஆனா விதைக்கு என்ன பண்றீங்க? ஆனா இது என்ன நசுங்குனாவே எவ்வளவு பெருசு இருக்கு. பூனா, இந்த வெண்டைக்காய் போடுறதுக்கு அந்த இந்த வெண்டைக்காய் வேண்டாமா? எனக்கு அந்த கொம்பன் வெண்டைக்காய் நல்லா நீளமாக வச்சுருக்கீங்கல்ல, அது வேணும். அது விட்டு எடுத்துட்டேன். ஆனா இந்த அக்கா வீட்டுல எடுத்தாங்க போனா ரொம்ப பெருசா இருந்தது. ஆமாம். లేదు ఉజ్వల ఇంకొకటి ఇంత పొడవు ఉంటుంది కదా, பார்த்து பார்த்து తీసుకుందాం. எல்லாம் இந்த 4 நாள் மட்டும் நிறைய சேர்ந்து போச்சு. பிடிச்சிங்க இல்லைன்னா டெய்லி கட் பண்ணிவிடுவோம். இந்த 4 நாள் வெளியில் போனதுனால. ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ வளர். என்ன ஒரு சப்போர்ட். ஹெல்பிங் ஐ அப்ரிஷியேட் இட் வளர். யா, வேலை சீக்கிரம் நடக்கும்ல. ஆனா இந்த அவரைக்காய் கொடி வெளியில வந்து இந்த ஃபென்ஸை தாண்டி இருக்கிறது இல்ல, வெளில இருந்து பார்க்கும்போது செம்ம அழகா இருக்குது. அந்த பூவோட கலர் வந்து பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குது. அது பிஞ்சு. இட்ஸ் ஓகே, கட் பண்ணிடுவோம். ஒரு நாள் விட்டா முத்தி போயிடுது ஆக்சுவலாக. நீங்களும் இந்த இது ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கீங்களா? இல்லை நித்யா, போடணும். மேபி நெக்ஸ்ட் இயர் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பூனா இன்னும் வெண்டைக்காய் இருக்க மாட்டேங்குது அங்கெல்லாம். இங்கெல்லாம் இருக்குடா. இது ஓகே தான். பூனை తీసుకురానా? ஷுவரா? இதோ இங்க இருக்கு பூனா. இன்னும் ஒரு 4-5-10 செடி இருக்குமா அதுல? 10 to 12 செடி இருக்கும். ஆனா பூனா இது எல்லாம் கிட்ட கிட்ட தான் இருக்கு செடி. நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கக்கா. பூனா மேல இருக்கிறது பாருங்க, முத்திருச்சுடா. முத்திருச்சு. இது எடுத்துக்கலாம். இங்க ஒன்று இருக்கு பாருங்க சைட்ல. இங்கே கீழே இருக்கிறது. இது எடுக்கலாம். వెళ్తున్నారా? இது லாங். நீங்க வந்து தட்டக்காய்ன்னு சொல்லுவீங்களா? ஆமா. இப்போ நம்ம ஊர்ல எல்லாமே காராமணி இது இல்லையா போனா? காராமணிங்கிறது வேற. அது வந்து இன்னும் நல்லா இந்த பீன்ஸ் மாதிரி இருக்கும். லாங் பீன்ஸ், கிட்னி பீன்ஸ் இருக்கும்ல, அந்த இதோட அந்த விதை எப்படி இருந்தா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த நீங்க சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம். பெரியவங்க சொன்னா நாங்க எப்பயுமே கேட்டுக்கிறோம். இதுல ஒரு விதை கூட இல்ல. மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நீங்க சொல்லி நான் என்ன இருந்தாலும் இப்ப வேற வேற ஓவரா பேசுறீங்க வளர். நீங்க ஓவரா நீங்க எல்லாத்துக்கும் மென்னுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் சப்போர்ட் பண்றாங்க. அது வேற விஷயம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இந்த பக்கம் மாறிக்கிறீங்களாக்கா? இங்க பாருங்க. கண்டிப்பா முடியாது. யாருமே இல்லாம தனியா நின்னாலும் நின்று உங்க பக்கம் வர மாட்டேன். என்ன ஒரு நயவஞ்சகத்தனம். அது என் தலையில நானே மண்ணவா. என்ன வளர் இப்படி சொல்லிட்டீங்க? மலைக்கு அதுக்கும் இங்க பாருங்க மணத்த கழிக்கிற எப்படி வந்திருக்குதுன்ட்டு. நீங்களும் இந்த கீரை கடைவீங்களா? அந்த சாட்டனை கீரை சாரணை. ஆமா, அது நல்லா இருந்தது. வளர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கடைஞ்சு கொடுத்தாங்க. இது என்னது? கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஆமா. இது என்ன பண்ணுவீங்க? கடைவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நான் எண்ணெய் காய்ச்சிடுவேன். கரிசலாங்கண்ணி சாப்பிட மாட்டாங்க நித்யா. இல்ல, மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாப்பிடலாமா? அது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதான். இது வெள்ளை பூ வந்ததுன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் பூ வந்ததுன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. நான் மோஸ்ட்லி வந்து எண்ணெய்க்கு காய்ச்சிடுவேன் நான். இல்லைன்னா இது கருவேப்பிலை பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து அரைச்சி நெல்லிக்காய் கிடைக்குமா? ஃப்ரெஷ் நெல்லிக்காய் வந்து கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனா கிடைக்குதுங்க. கிடைக்குது. எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டீல, போனா வீட்ல இருந்தா. இது வந்து அப்படியே வீடு மாதிரி அதுவா முளைச்சது. ஆமா. அப்புறம் இது என்ன விதை பாருங்க. இது என்ன கீரை? முளைக்கீரையா? தண்டிக்கீரை. அப்படியே இங்க போறக்கா. ஆமா, எல்லாம் உளுந்து இங்க எல்லாம் முளைக்கும். நீங்க வருஷம் இந்த கீரை போடுறதே இல்ல? அதுவே கீரை வந்து நாங்க எந்த விதையுமே போடுறது இல்ல. எல்லாம் அதுவா வரதான். அதுவா வருது. ஆனா இந்த அவரைக்காய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி பறிக்க போறீங்கன்னு தெரியல போனா. இங்க பாருங்க, அது வேணா செம்ம அழகா இருக்குது. இது பிரச்சனையே அதுதான். ஆனா பாக்குறதுக்கு அழகா இருக்கு போனா. இந்த அவரைக்காய் தான். ஆனா வந்து இல்ல, பச்சை அவரை வாங்கணும். இது பச்சையா இருக்குல்ல காய், எனக்கு ஃபுல் பர்பிளாவே இருக்கும். எங்கிட்டயும் அது ஒண்ணு இந்த தடவை வெரைட்டி கிடைச்சதுன்னு போட்டிருக்கேன். இப்ப இதுல வந்து பார்டர் மட்டும் பர்பிளா இருக்குது இல்ல, இது வந்து ஃபுல்லாவே பர்பிளா இருக்கும். இந்த தடவை அது வாங்கவே இல்லை நான். உங்ககிட்ட இல்லடாமா, நான் வாங்கிட்டு வரல.
இல்லைங்க போகலாமா? சொரக்கா உள்ள இருக்குமா? இருக்கலாம், பார்க்குறேன். ஓ, மலபார் ஸ்பினாச் இருக்குது போனா. இது என்ன கடைஞ்சிருவீங்களா மலபார் ஸ்பினாச்? ஆமாம், பசலைக்கீரை நம்ம ஊரில். அதுவும் அது வந்து தனியாக கடையிறத விட நான் சிக்கனோட போடுவேன் சில டைமு, இல்லைன்னா பருப்போட போட்டுருவேன். மல்டி டேலண்டட் போனா. எனக்கு சிக்கனோட போட்டெல்லாம் எனக்கு தரவே இல்லை. இங்கே பாருங்க, நானே 2 தடவை தான் செஞ்சேன். இது வந்து சிகப்பு தண்டு கீரை தானே? எஸ் எஸ். இந்த தடவை நானும் வச்சிருக்கிறேன். பிஞ்சு தான் இருக்கு போலடா. இருங்க, சொரக்கா வேண்டாம் போனா. இருங்க பார்ப்போம். வந்திருக்கணும், போய் பார்த்தா தானே தெரியும். அடியில் இல்லை, இங்கே மேலே வேண்டாம் போகுது. மலரக்கா நீங்க போய் பார்த்துட்டு வரீங்களா? கரெக்ட், வளரு போறீங்க. இல்ல உங்களை பார்த்தா பயந்து ஓடிடும் இல்லையா? எங்களை பார்த்தா அப்படியே பாசமா வரும், அதனால. இப்படியே சொல்லி எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துறீங்கன்னு தெரியல. உண்மையே சொல்றோம் வளரு. இல்லடா, நீங்க வெள்ளரி பிஞ்சு போடலையா? வெள்ளரி செடி இங்க கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது போனா. ஆக்சுவலாக எங்களுது அங்கேயும் இங்கேயும் போட்டோம், அங்கே தான் பயங்கர ஈல்டு, இங்கே தவிர. வெண்டைக்காய். ஏன்னா எங்களுது பசங்க 2மே வெண்டைக்காய்க்கு சண்டை போடுங்க. வெண்டைக்காய் குழம்பு வைப்பீங்களா? குழம்பு தான் மேக்ஸிமம் குழம்பு. ஏன்னா பொரியல் பண்ண சூப்பராக இருக்கும், மறுபடியும் வராது. அந்த முத்துனதுக்கே ஃபுல் இது எனர்ஜியும் போகுது இல்லை? இருந்ததுன்னா வராது. கரெக்ட். நம்மளுக்கு எவ்வளவு ஒரு 2 காய் மட்டும் விட்டுட்டு கூட பண்ணிக்கலாம். நிறைய முத்தி போய் கிடந்தது. அலர்ஜி வந்ததா இது பின்னாடி பேக் அடிக்க போகாம இருந்தாங்கக்கா. நிறைய முத்தி போய் கிடக்குது. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டுமா கம்முன்னு? எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. ஒரு காய் 2 காய் இருந்தா போதும்ல விதைக்கு. ஏன்னா இது வெண்டைக்காய் ஒரு காயிலேயே அத்தனை விதை வரும். ஸோ நமக்கு யானை தந்த வெண்டைக்காயில அவ்வளோ நீல காயில ஒரு 10 விதைக்கு மேல இல்லை. என்னதுல இருக்கு அந்த வெரைட்டி எங்கிட்ட இருக்கிற வெரைட்டில காய் தான் நீளமா இருக்கு நித்யா. உள்ள விதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதை தான் இருக்கு. ஓ, அப்போ ஒரு 2 மட்டும் புட்டுவீங்களா? ஒரு காய் விட்டு எடுத்தாச்சு. ஆனா நல்லா இருக்கு போனா யானை தந்த வெண்டைக்காய். அது ஒரு வெண்டைக்காய் போட்டா போதும் வளர. நல்லா வளவளப்பு, குழம்பு சூப்பரா இருக்கு. ஒரு குழம்புக்கு நல்லா இருக்குது. சூப்பர். அது வலுவலுப்பு எப்படி இருக்கு? அது கரெக்டா இருக்கு. இந்த வெண்டைக்காய் அளவு இல்ல. இல்ல, ஆனா இது வந்து கொஞ்சம் வலுவலுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். இது நீங்க இங்க வாங்கி போட்டீங்களா அந்த விதைய? யாரோ கொடுத்தாங்க, ஃப்ரெண்டு கொடுத்தது தான். இப்போ எல்லாத்தோட கார்டன்லயும் வெண்டைக்காய் தான் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை வந்து வெண்டைக்காய் ஈல்டு இந்த வருஷம் போடலையா? போடல. என்கிட்ட இருக்குது பீக்கங்க. இன்னைக்கு எடுத்துருக்கேன் நிறைய. அப்படியா? அக்கா நான் கூட ஃப்ளைட்ல எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். காக்காய் எடுத்துட்டு போங்க, என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க. ஆமா, வெண்டைக்காய் எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ. வெண்டைக்காய் கூட எனது இன்னும் உள்ள இருக்கு, இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததெல்லாம் எடுத்துட்டு போ. வேற என்ன அர்த்தம்? பொடலங்காய் போனா அதை எடுத்துட்டு அதை எடுத்துக்காங்க. பாவக்காய் எடுத்துக்கலாம். பொடலங்காய் ரொம்ப பிடிக்குமா? அப்படியே ரசிச்சு சாப்பிடுவா. ஆமா, ரசிச்சு சாப்பிடுவோம். என்ன பிரச்சனை? எப்படி வந்து சர்க்காஸ்டிக்கா பேசுறாங்கன்னு. இல்ல, நாம வந்து வெளியில போனா நல்லா சாப்பிடுறோமா வளர்? இப்பெல்லாம் சாப்பிடுறோம். இப்போ வேற வெளியில எவ்வளவு சாப்பிட்டீங்கக்கா? நான் ஃபுல்லா சாப்பிட்டுப்பேன்டி. அவ ஹாஸ்னி கேட்டானே நம்பிட்டோம். இல்லைன்னா எனக்கு ஃபலூடா பிடிக்கும், இல்லைன்னா நான் அங்கே வரல ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கேன். அப்பா பாரு, சோறு சாப்பிட்றவங்கலாம் காயை பற்றி கிண்டல் பண்ணக்கூடாது. சாப்பிட்றது இல்லை போனா. இப்போ டயட் அக்கா இல்லை, இப்போல்லாம் வந்து வேற வழி இல்லை, வெளியில் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு, போக வேண்டியது இருக்கு, அதனால சாப்பிட்டு. ஏய் சூப்பர், பிடிங்கக்கா. இது பிடிங்க உள்ள. சூப்பரா முத்தி போச்சுடி. ஆமா, 4 நாள்ல முத்தி போச்சு. மூணா இருங்க, நானும் உள்ள வரேன். மூணா உள்ள வரேன். வாங்க வாங்க. இங்க பாருங்க, இங்க மேல ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. இது பிஞ்சா? இல்ல, இதுவுமே எடுத்துடலாம். ஏன்னா இங்க விதை இதாக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, முத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த 4 நாள் பொரிக்காதது இந்த அங்க ஒண்ணு இருக்குது, இதையும் பொரிச்சிடலாம். சிலது நீளமா வருது, வந்து நல்லா லென்த்தியா வருது. அது நம்ம எடுத்து நம்ம ஊரெல்லாம் கல்லு கட்டி விடுவோம். இங்க பாருங்க போனா அப்படியே பாம்பு மாதிரியே இருக்கு பாருங்களேன். கரெக்ட். இதெல்லாம் கட் பண்ணிடலாம், ஏன்னா ஒன்ஸ் சுருட ஆரம்பிச்சிருச்சுன்னா வளர மாட்டேங்குது. மேல நிறைய சுருண்டு சுருண்டு அதெல்லாம் எடுத்து விடணும். மூணு அங்க பாருங்க, இது கரெக்ட் சைஸ். இது இப்போ நீளமாவே வந்துருச்சு. ஆமா, இந்த இதெல்லாம் வந்து இது வந்து கரெக்ட் சைஸ். ஒரு காய் இப்பவே விதைக்கிட்டுங்க. ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா, நம்ம நல்லா காய வைக்காம வச்சோம்னா போனது இது வந்து முத்திருச்சு. ஸோ நான் இதை வந்து வேணா விதைக்கு விட்டுருங்க. அங்க ஒன்று இருக்குது, அது இதுவுமே முத்திருச்சு. அப்போ ரெண்டையுமே கூட விதைக்கு விட்டுருங்க. சின்ன காயாக தானே இருக்குது, விதை நிறைய இருக்குமா என்ன போனா ஒரு காயில? இல்ல போனா ஏன்னு கேளுங்க. ரெண்டையுமே வந்து விதைக்கு விட்டுறேன் நான். நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் மேலே செடி நல்லா படர்ந்துருச்சுல்ல, அதனால தெரிய மாட்டேங்குது காய் இருக்கிறது. கரெக்ட். அதுவும் இப்போ மழை வந்ததுக்கு அதுக்கும் எல்லாம் ஈரமாக இருக்கு. இன்னொன்று கூட இருக்குது, அங்கேயே தான் முன்னாடி போனோம். இங்கே இருக்கு, கண்டுபிடிச்சிட்டிங்களா?
இங்கே காமிங்க. இந்த இது நல்லா இருக்கு, இங்கே முத்திருச்சு. இது ஓரளவுக்கு பிஞ்சிலே முத்திருச்சு பாருங்க. ஆமாம், அது சில டைம் வெம்பிடுதுல்ல, அதில் அப்படியே இதாகிடுது. இங்கே ஒன்று இருந்தது பெருசா, இங்கே இருக்கு. அது எடுத்துட்டீங்களா? முத்திருச்சாக்கா இல்லை பிஞ்சுதானா? முத்திருச்சு. ஆடடா, தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஆக்சுவலாக நாங்கள் வியாழக்கிழமை காலையிலையா, ஆமாம், அங்கே இதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10. பாவக்காய் செடியும் பாருங்க இதில் மேலே ஏறிடுச்சு. அது இங்கே மேலே ஏறிடுச்சு. பூனா இங்கே பாருங்க, பாவக்காய் கீழே ஒன்று இந்தா இங்கே இருக்கு பாருங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் வளரக்கா ஒரே வெரைட்டி தானே போனா? எங்களுது வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. லாஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி சைனீஸ் பாவக்காய் மாதிரி ஷைனிங்காக வந்ததுல. இதுவா? ஓ ஆமாம், எனக்கு இந்த தடவை போட்டு எதுவுமே வரல. இருக்கு பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இந்த அங்கே ஒன்று இருக்கு. போனா பாவக்காய் செடி நல்லா ஏறிடுச்சு, விதைக்கு வந்துருச்சு பாருங்க. நான் உள்ளே போயிடுறேன். இன்னொன்று பக்கத்துலேயே பழுத்துருக்கு. அது விட்டுருங்களா விதைக்கு? இது விதைக்குதான், அங்கே பழுத்திருக்கு ஒன்று, இங்கே ஒன்று பழுத்துருச்சு. போனதான் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. அந்த வரேன்டா, இதையுமே எடுத்துடலாம். இங்கே எல்லாத்தையும் எடுத்துருங்க. பாவக்காயெல்லாம் பழுத்து இப்போ அந்த லைட்டாக பழுத்துருக்குல்ல, அதுலேருந்து விதையை எடுத்து வச்சாலே வந்துடும். இந்த பழுத்ததை எடுத்துக்கணுமா? பழுத்தது வேண்டாம்க்கா. இல்லை வீடியோ எடுக்கிறேன். இல்லை வரேன். குறைச்சிட்டா? அது வேண்டாம், விதைக்கு விட்ருங்க. விதை தான் இங்கே ஒன்று, இதை எடுத்துருவேன். இப்போது அது என்ன பண்ணுவீங்க? இப்போ பழுத்ததை பறிச்சுட்டு ஆக்சுவலாக பழுத்ததை வந்து சட்னி அரைக்கலாம். எனக்கு வளர் தான் சொன்னாங்க, சட்னி அரைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம், சூப்பராக இருக்கு. தண்ணி ஒழுகுது. பூனா அங்கே 2 இருக்கு. பூனா பாவக்காய் நிறைய வருது இருக்கு. பூனா அங்கே பாருங்க, அங்கே பாருங்க கீழே எவ்வளோ தொங்குதுன்னு. ஆனால் நீங்கள் ஏதோ உரம் போடுறீங்களா அதுக்கு? ஒன்றும் பூனா வேண்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் உரம் போட்டு பார்த்துக்கிட்டப்பெல்லாம் ஒன்றும் வரல நித்யா. இப்போ நான் ஒன்றும் பார்த்துக்கிறதுல அது பாட்டு. அந்த காம்போஸ்ட் மட்டும் போடுறீங்க நீங்கள், அதில் இருக்கிறது மட்டும்? காம்போஸ்ட் கூட கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, பெட்டை ரெடி பண்ணுவோம்ல. ஆமாம், கவுடங்கு. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து போன் மீல், பிளட் மீல், அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு ஒரு வாரம் 1 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிடுவேன். இப்போ இந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல. பட் மண்ணை மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிளறி மட்டும் விடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே போடுறதில்ல. அதுக்கப்புறம் போடுறதில்ல. இங்கே 4 பாவக்காய் தொங்குது போனா கீழே. இது பிஞ்சு. ஆமாம், அது இருக்கு பாருங்க. இது சின்னதுலேயே வந்து இதாகிடுச்சு. பாவக்காயும் பொருளங்காயும் நல்லா பிடிச்சிருக்குது. பூனா இங்கே இருக்குது. போனா இங்கே பாருங்க, மேலே 2. வெளில போய் தான் எடுக்க முடியுமோ? இல்லை, அதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த பக்கம் கட் பண்ணி வெளியில் போய்க்கலாம்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? அந்த மாதிரி அந்த பக்கம் எங்கே இருக்கோ? நான் இங்கே ஒன்று இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன். இது பழுத்ததையும் பறிச்சுட்டு விதையை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி சட்னி அரைச்சிடுவீங்களா? தோலை வந்து சட்னி அரைச்சிடலாம். இந்த இருங்க, நான் வரேன். நான் முத்தன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், என்னம்மா காயை பொரிச்சியான்னு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவேன்னு. சரி, நான் பறக்க வந்து பொரிச்சிட்டு போவேன். பொரிச்சிட்டு பாடா இன்னைக்கு தப்பிச்சோன்னே. ஆனால் அப்பவும் வந்து அவர் 4 பொரிப்பார், நல்லா பொரிச்சிருக்கப்போ அப்படின்னு. அந்த மாதிரி அதை நம்ம எப்படி மிஸ் பண்ணிவிடுவோம். அது எப்படியும் மாட்டிடும். விதைக்கிடா அது பழுத்துச்சுனாவே அவ்வளோதான் போனா பாவக்காய் இதில் அப்படியே வந்து. அப்போ அதை கட் பண்ணிடலாமா? நாளைக்கு பொரிச்சு இந்த பழத்தை நீங்கள் வந்து தோசைக்கு அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடுக்கு சாப்பாடு, தோசை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சட்னி நல்லாயிருக்கும். பரவாயில்ல. ஆக்சுவலி நாங்கள் மோஸ்ட்ல நிழல் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இங்கே 3 மணிக்கு மேலே வெயில் வராது நித்யா. அந்த நல்லா சூடான வெயில் வந்து கம்மி தான் இங்கே. ஏன்னா 2-3 மணிக்கு மேலே தானே ரொம்ப சூடாக வருது. அது இங்கே வராது. ஃபுல்லாக ஈஸ்ட் ஃபேஸிங்னால இந்த சைடு வெயில் கம்மி. அதனாலேயே என்ன நல்லா இது இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா, அமோகமான அறுவடைன்னு தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கூடை தாங்க எடுத்துட்டு வந்தோம். அவ்வளோதான் காய் இருக்கும் அப்டின்ட்டு. காய் அங்கங்க ஒளிஞ்சிருந்ததுங்களா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு கூடை பத்தாது போல இருக்குன்னு, அடுத்து இன்னொரு கூடை எடுத்துட்டு வந்தேங்க. கிட்டத்தட்ட இப்படியே ஒரு 3 கூடை எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு காய் வந்து நெறையா சேர்ந்துருச்சுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.